பா மறுபடியும் என்ன? அந்த நாய்க்கு பிறந்தவங்க. யாருக்கு பிறந்தவளை கேக்குறீங்க? ராணி. அவளுக்கு கஸ்டமர் இருக்கு. அது இன்னும் முடியலையா? 1 hour ஆச்சுல. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அது முடிஞ்சதும் இங்க வர சொல்ல அவளை. இவளுங்களை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன சூப்பரா வாங்க வாங்க வாங்கண்ணே. எவ்வளவு ஒரு சின்ன பொண்ணு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா பாய்? இது சின்ன பொண்ணா? 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருந்திருக்கும். என்னண்ணே இவ்வளவு சின்ன பொண்ணுக்கு 200 ரூபா தானா? புடிங்க 500 ரூபா கொடுங்க. 200 ஜாஸ்தி. கௌரி வீட்டுக்கு போனா நல்ல 16 கிடைக்கும். ஆமா, யாரா மாதிரி வளைஞ்ச பொண்ணுக்கு 16 வயசு ஆனா என்ன அண்ணா ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்கண்ணே. 200 ரூபாய்க்கு மேலனா வேணாம். அந்த கௌரி வீட்டுக்கே போயிடுறேன், பணத்தை கொடுத்துரு. நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல ஓபனிங் சார்ஜர் இவர் கொடுப்பாரு. போங்க போங்க போங்க. ராணிமா இப்ப பரவாயில்லையா? இப்ப நல்லா இருக்கு. உன்னோட கை ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு அப்படி தெரியலையே. ஆஹா, என்ன ராணி இப்படி படுத்துட்டு இருக்க? இன்னும் 4-5 கஸ்டமர் இருக்காங்க. 2 வாட்டி ஆச்சு இல்ல? இங்க வேற பொம்பளைகளும் இருக்காங்க தானே? அவங்கள வச்சு என்ன பிரயோஜனம்? நீ கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு. என்னால முடியாது மணியண்ணா, தலை வெடிச்சு போற மாதிரி வலிக்குது எனக்கு. நீ 2 அனாசின் போட்டுட்டு சட்டுன்னு வா. தேவி என்ன பேசியே கொண்டுடுவா. தெய்வமா கிட்ட நான் வந்து சொல்றேன். அவ்வளவுதான். நீ பேச வந்தீனா முடிஞ்சது என் கதை. திட்டு மட்டும் கிடைக்காது. நீ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமா. ஷோ கஷ்டம். வா 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 வா. ஓ என்னால முடியல. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் நாய் மாதிரி தான் மூச்சு வாங்கும். அலிபாய். வணக்கம் தேவுகா. வணக்கம் தாமு. என்ன உன்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். நீ இப்ப அந்த கௌரி வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க? ஆமா தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒரு நல்ல கஸ்டமர், தமிழன் தான். அக்கா கொஞ்சம் கவனிக்கணும். பெரிய பணக்காரன், 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கேட்டான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். 4-5 நாள் இங்க தங்கணும்னு சொன்னாரு. கூப்பிடு. சார் சார் வாங்க. வா 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 உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அது என்ன கூச்சலாம் படாதீங்க, வந்து உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டைமா? கொடு. என்னது? ஒரு 50 ரூபா கொடுங்க சார். ஹால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ஒன்லி. 50 ரூபாயா? ஆமா சார். அதுக்கப்புறம் ஏதாச்சும் லேடிஸை செலக்ட் பண்ணி நிம்மதியா தூங்கலாம். 50 ரூபா இப்ப சில்லற இல்ல, அப்புறமா தரட்டுமா? போதுண்டா கண்ணா. சங்கீதம் ஊறுகா, நல்ல மாங்காய் ஊறுகா. விலை 40 ரூபா தான். உங்களுக்கு 50 ரூபா தான் வேணும்னா இன்னொன்னு கூட தரேன், பாக்கி நீங்க கொடுத்துருங்க. இதானா உன்னோட பெரிய பணக்காரன்? என்ன சார் இது? பணம் கொடுங்க சார். அதுக்கு என்கிட்ட காசு இருந்தா தானே. நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், அதனாலதான். இல்லக்கா, ஒரு தமிழ் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அவரை தேடிட்டு நான் இங்க வந்தேன். மத்தபடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன். ஏண்டா பரதேசி நாய், நீ என்ன விளையாடுறியா? அடிச்சு உன் எலும்பெல்லாம் உடைச்சிருவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ எதுவும் வாய் திறக்காத. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சாக அடிச்சிருவேன்டா. வெளியே போடா நாய். யாரா அது? நீ இங்கேயே வந்துட்டியா? அண்ணா அண்ணா, இது உங்க வீடு தானா? ஆமா. இப்போவாது சொல்லுங்க, நீங்க தமிழ் தானே? நான் தமிழ்ன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிற தமிழ் தானே? நகி, நீங்க டாக்டர் இல்ல? டாக்டர். போலீஸ் வராங்க. வணக்கம். ஓ போலீஸா? மணினா போலீஸ் வந்துட்டாங்க. ஐயோ தேவு. கடவுளே. சிவா தேவு, போலீஸ் வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? சிவா எங்க? சிவா. ஐயோ, போலீஸ் 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 போயிடுங்க, போங்க. யாரும் இருக்காதீங்க, போங்க போங்க, வெளியில போங்க, ஓடிடுங்க. ஏய், யார் ஓடாதீங்க, நில்லுங்க. போலீஸ் வராங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். அவளை நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் பாத்து. பிடிவாதம் பிடிக்கிற நேரம் இல்ல இது. வாடி. யாரா நீனோ? நமஸ்காரம். ஏன்றே ஏன்றே? இல்ல சார், டாக்டர் சார். சாரி டாக்டர் ட்ரீட்மெண்ட். ஹேய், வேகமா வாமா.
ஐயோ ஐயோ போலீஸ் போலீஸ் போலீஸா? போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ். அந்த பக்கம் போலீஸ். அங்க போ. போலீஸ் போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒன்னு பாக்குறேன். நீ படுத்து தூங்கு. போலீஸ்க்கு தெரியாம பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றியா? டான்ஸ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. வாய மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸ்டேஷன் வாடா. ஏய் தேவு, ம் அவங்க சிவானியை தான் தேடுறாங்க. அது எதுக்கு? சினிமா ஸ்டார் மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருப்பாளே, அவ எங்கன்னு தான் கேக்குறாங்க. எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்களா? இல்ல நான் ஒன்னும் சொல்லல. வெளியே போகும்போது அவ யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மடையன் கிட்ட. நின்னு கொத்தில? தெரியாது சார், எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஹிந்தி தெரியாது. மலையாளம்? இல்ல சார், எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். சிவானி எங்கடா? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். சொல்ல போறியா அடிச்சு பல்ல உடைக்கவா? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார். நோ 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 நோ. இந்த ஏரியாக்கு ராணி நான் தான், தேவயானி. இங்க பாரு இன்ஸ்பெக்டர், உனக்கு என்ன தேவை? காசு தானே? சிவானி ரொம்ப சின்ன பொண்ணு, அது பிசினஸ்க்குலாம் கிடையாது. ஓகே தரே. சிவானி தேவிகா, என் பொண்ணு விட்டு கொடுக்க கூடாது. போடி. சார் விருப்பப்பட்டார்னா கொடுத்துட வேண்டியதுதான். அம்மா சிவானி. தேவு, இவளா? சிவானி? இதுதான் சார் சிவானி. ஆமா ஆமா, இவதான் இந்த சிவானி. எலும்பு பொண்ணா? ஆமாங்க சார். டிஎஸ்பி சார் சொன்னாரு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பானு. இதுதான் சூப்பர் ஸ்டார். இவ மூஞ்ச பாரு, இவ உடம்ப பாரு, இவளோட சிரிப்ப பாரு. போதுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், டிஎஸ்பி சார் பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும். டேய் எல்லாரும் வண்டியில ஏத்து. நடங்க, நட நடரி, நட நடன்னு சொல்றேன்ல. தேவயானி உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டேன். வாடி. இறங்கு சீக்கிரம், வா வா. சீக்கிரமா. அந்த கங்காவை பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அவளை அங்க நிக்க வச்சனால தான் நாம இப்ப இங்க வந்து இருக்கோம். இல்லனா நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்போம். தேவு அக்காவுக்கு நல்ல மூளை வேலை செய்யுது. மூளை. கங்காவோட இடத்துல சிவானி இருந்தா அவங்களுக்கு வலிச்சிருக்கும். டிஎஸ்பிக்கு கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. பேசுனது போதும், போய் தூங்குற வழியை பாருங்க. நீங்க தேவகாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்கள பத்தி எனக்கு தான் தெரியும். தேவிகா, மொட்டை மாடி ரூமோட சாவி எங்க இருக்கு? எதுக்கு? சிவாவை கூட்டிட்டு வர. அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுத்து தூங்கு. அவ பயந்து போய் உட்கார்ந்திருப்பா தேவிகா. இங்க பாருடி, ஒரு ஈ கூட போகாத இடத்துல தான் சிவானி இருக்கிறா. அவளுக்கு பதிலா ஒரு அப்பாவி பொண்ணு பாவம் அந்த டிஎஸ்பி பக்கத்துல படுத்திருக்கிறா. அவளை பத்தின கவலை ஏதாவது உனக்கு இருக்கா? நீங்க தானே அவளை ஸ்டேஷன்ல கூட்டி போய் நிக்க வச்சீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? சிவானியா அவங்கிட்ட கொடுக்க முடியுமா? சொல்லுடி நாய். என்கிட்ட எதுக்காக கோவப்படுறீங்க? இதுல நாங்க ஒண்ணும் பண்ணலையே, நீங்க தானே பண்ணீங்க. ஆமா, கொடுக்கறதும் எடுக்கிறதும் நான் தானே. என்னால முடியாது. ஒரு அப்பாவி பொண்ணுடி அவ, பாவம். யாரு? உன் அம்மாவோட புருஷன். இங்க இருந்து வெளியே போடி நாய். என்னடி இன்னும் தூக்கம் வரலையா? ஆமா, தூக்கம் வருது. சிவா. என்ன ராணிமா? இன்னைக்கு என்ன ஆச்சு? கட்டில பார்த்த உடனே தூங்குற பொண்ணு நீ. இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமும் சிரிப்பும். நான் ஒன்னும் சிரிக்கலையே. சிவா, என்கிட்ட போய் சொல்லாத. சின்ன குழந்தையில இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த விஷயம்? ஏதாவது கல்யாணத்தை பத்தியா? இந்த ராணி அம்மாக்கு எல்லாம் விளையாட்டுதான். இங்க பாரு சிவா, என்கிட்ட இருந்து நீ எதையுமே மறைக்க வேண்டாம். சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு, என்ன விஷயம்? நீ என்னோட செல்ல பொண்ணு இல்ல? சொல்லு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? தேவுமாவா? அப்புறம் வேற யாரு? நீங்க யார்கிட்டயும் சொல்வீங்களா? அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீ படுத்து கோச்சுக்காதீங்க ராணி அம்மா, நான் உங்களை நம்புறேன். அப்ப சொல்லு. வீட்டுக்கு மேல
மேல ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டரா? போலீஸ் வந்ததும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, அவர் மேலேயா இருக்காரு? பாவம், அந்த ஆளோட பேச்சு கேட்டுட்டே இருக்கலாம். இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. அந்த ஆளோட கதையை கிட்ட பாவமா இருக்கும். நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. தேவமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஐயோ, தெய்வமாக்கு தெரியக்கூடாது. என்ன கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். 2 நாள்ல வேலை கிடைச்சிரும். அவரு போயிடுவாரு. அந்த ஆளு கல்யாணம் ஆனவரா? அத நான் கேட்கலையே. இல்ல, 2 அக்கா தங்கச்சிங்க பாட்டி அப்பா இருக்கிறதா மட்டும்தான் சொன்னாரு. என்னாச்சு ராணிமா? கல்யாணம் பண்ணலனாலும் நல்ல ஆள் தான். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தையும் தமாஷா அவர் சொல்வாரு. என்ன ரொம்ப சிரிக்க வச்சாரு. உனக்கு அந்த ஆளை பிடிச்சிருக்கா? நான் இதுக்கு கண்ட ஆம்பளைங்களை விரும்பணும். பிடிச்சிருந்தா அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு கேட்டேன். ராணிமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ்வளவுதான். என்ன யாரும் கல்யாணம் பண்ண வேணாம். நீங்களே கல்யாணம் பண்ணி வாங்க. அங்க பாருங்க, கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காருங்க போலீஸ்காரனுங்க. கடிச்சு கொதிரி வச்சிருக்கானுங்க நரிங்க. என் பொண்ண கூட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ண பாவிங்கள நான் சும்மா விட மாட்டேன். கோவப்படாத. பாரு, அவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தல. பாரு, அவன் மனுஷனே இல்ல. நான் இப்ப அவனை உடனே சொன்னா கேளு. வேண்டாம், கோவப்படாத. தேவு, அழாத. அழாதீங்க தெய்வமா. நீங்களே அழுதிங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நான் இப்ப எல்லாமே ப்ராஸ்டியூட்ஸ். யாராவது நம்மள கொன்னா கூட ஒரு நாய்க்கு இருக்கிற கதி கூட இல்ல. அவங்க கையில அதிகாரம் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம். சின்ன பொம்பளை புள்ள தானே, அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்காக இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? கிழவி, கொஞ்சம் பேச போறியா? நீ போடா. மணி, அவளை இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் கிளம்புங்க. சரி. நான் வேணா பார்க்கட்டுமா? என்ன? அந்த பொண்ணு. தேவுக்கா, பிச்சைக்காரன் கூடயும் பொறுக்கி கூடயும் வியாதியஸ்தர் கூடயும் வாழ வேண்டியவங்க தான் நம்ம. ஒரு நோய் வந்தா குணப்படுத்த 8-10 கிலோமீட்டர் தாண்டி போனோம். வேலை தேடி இங்க வந்திருக்கிற டாக்டர் தான் அவரு. அவரு இங்கேயே ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பிச்சாருன்னா அது நமக்கு நல்லது தானே? நமக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருக்கும். ஆமா, யோசிச்சு பார்த்தா அதுக்கு அவன் ஒத்துப்பானா? அது நாம அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்.